Hello students, welcome to Global Knowledge Academy Problem Solving section. இன்னைக்கான கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். For the reaction reactant A to product 2B, the backward reaction rate constant is higher than the forward rate constant by the factor of 2500 at 1000 Kelvin. Find the Kp for the reaction at 1000 Kelvin. இது இல்லாமல் அவங்க ஆர் கேஸ் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. தென் இந்த கொஷின்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கொஷினோட கிவன் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கண்டென்ட் எழுதிக்கலாம். கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேக்வர்ட் ரியாக்ஷன் வந்து ஃபார்வர்ட் ரியாக்ஷனோட 2500 அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா கேபி இஸ் ஈக்குவல் டு 2500 இன்ட்டு கேஎஃப்னு வரும். அதுக்கப்புறம் ஆரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, டீயோட வேல்யூ கொடுத்துருந்தாங்க, அது எழுதியாச்சு. இப்போ ஃபார்முலா எழுதிக்கலாம். ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் இஸ் த ரேஷியோ ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் அண்ட் பேக்வர்ட் ரியாக்ஷன். அப்படி பார்த்தோன்னா கேசி இஸ் ஈக்குவல் டு கேஎஃப் பை கேபின்னு வரும். இப்போ கொஷினில் கொடுத்துருக்க கண்டிஷன் எழுதிக்கலாம். கேபி இஸ் ஈக்குவல் டு 2500 இன்ட்டு கேஎஃப். இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா கேபி பை கேஎஃப் இஸ் ஈக்குவல் டு 2500 வரும். நம்மளோட ஃபார்முலாவுக்கு தகுந்து நம்ம அதை ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கலாம். கேஎஃப் பை கேபி இஸ் ஈக்குவல் டு 1/2500 வரும். இந்த 1/2500 நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறது மூலிமா கேஎஃப் பை கேபி இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு 10⁻⁻4 வந்து உங்களுக்கு ஃபைனல் ஆன்சராக வரும். இந்த வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, நம்மளோட ஃபார்முலாவில் கேசி இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு 10⁻⁻4க்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போது நம்ம கேசி கண்டுபிடிச்சாச்சு. இது ஃபஸ்ட் ஃபார்முலாக்கான வேல்யூ. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஃபார்முலா, இதான் மெயின் ஃபார்முலா. நம்ம கேபி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. Kp is equal to Kc into RT power of del Ng. நம்மளோட ரியாக்ஷன் என்னென்னா, A gas reactant reversible to 2B gas product. இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க ரியாக்ஷன் ரெண்டுமே கேஸிஷ் ப்ராடக்டாக இருக்கனால del Ng வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போ ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன்ட் போடும்போது 2 - 1 உங்களுக்கு del Ng வந்து 1 கிடைக்கும். இப்போ ஃபார்முலாவில் பார்த்துட்டோம்னா கேசி வேல்யூ ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு, ஆர்க்கான வேல்யூ கொடுத்துருக்காங்க, டீக்கான வேல்யூ ஆல்ரெடி இருக்குது. இப்போ டெல்ஜியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதெல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போது இதெல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணி எழுதணும்னா கேபி இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு 10⁻⁻4, ஆரோட வேல்யூ 0.0831 இன்ட்டு 1000 பவரில் 1 வரும். இப்போ ஆரும் டீயும் சிம்பிளிஃபை பண்ணோன்னா 0.0831 வந்து 1000ஓட மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும், சயின்டிஃபிக் நோட்டேஷன் படி பண்ணும்போது உங்களுக்கு 3 டாட்ஸ் பின்னாடி போகும். ஸோ 83.1 வந்து கிடைக்கும். அப்போது 4 இன்ட்டு 83.1 இன்ட்டு 10⁻⁻4 போடுறோம். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறது மூலயமா உங்களுக்கு லாஸ்ட்டாக கேபியோட வேல்யூ எவ்வளோ கிடைக்கும்னா 0.03324 கிடைக்கும். இந்த வேல்யூ நம்மளுக்கு கொஷினில் ஆப்ஷன் சியாக இருக்குது. அப்போது இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. நம்ம குளோபல் நாலேஜ் அகாடமியில் நீட் கிராஷ் ப்ரோக்ராமுக்கான அட்மிஷன்ஸ் நடைபெற்றுட்ருக்கு. ஜஸ்ட்டு 5000 பே பண்ணால் போதும், உங்களோட டாக்டர் ட்ரீமை அச்சீவ் பண்ண முடியும். இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஜஸ்ட் குளோபல் நாலேஜ் அகாடமிக்கு ஒரு கால் பண்ணுங்கள். இந்த கோர்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம், எங்களை எப்படி அப்ரோச் பண்ணலான்னு நாங்களே டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறோம். தேங்க்யூ.